நம்ம எல்லாருக்கும் தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம், ஆனால் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்துட்டு ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்போம், இவங்கிட்ட இதே மொமெண்ட்டில் இதெல்லாம் ஆல்ரெடி பேசியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அதான் தேஜாவு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங் நமக்குலாம் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். நாமளும் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். பட் இமேஜின் இந்த ஃபீலிங் செகண்ட்ஸ் கணக்கு தாண்டி ஹார்ஸ் கணக்கில், நாள் கணக்கில், வார கணக்கில் அப்படியே உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய நைட்மேர். நான் சொல்கிறது ஹாலிவுட் பட கதை இல்லை. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஹேப்பன்ட் இன் UK. 2014 யூகேல ஒரு 23 வயசு பையனுக்கு இந்த தேஜாவு ஃபீலிங் எக்ஸ்டென்சிவாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு மாதிரி ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் இருந்தது, நாள் ஆக ஆக மினிட்ஸ் கணக்கில் ஆகுது, தென் ஹார்ஸ் கணக்கில் ஆகுது, தென் ஒரு பாயிண்டில் அந்த பையனுக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நடக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மொமெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. எவ்வளோ பெரிய குடும்பம் இல்லை? இது என்னடா பிரச்சனை, ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி இருந்தால் இப்போ அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மெடிக்கலி இது பெரிய பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பையன் ஒரு சினிமாவுக்கு போகிறான். அவன் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோன்னே இந்த படம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். இல்லை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறா, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு வைங்க, இதுதான் அவள் ஆல்ரெடி நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காளே, இது என்னத்துக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறா அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஃபேமிலியிலேயே ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, எதர் இட்ஸ் அ குட் இன்சிடென்ட் ஆர் பேட் இன்சிடென்ட். அது அவனுக்கு புதுசாக இருக்காது, அவன் அதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, இல்லை இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் அவனுக்கு வரும். எவ்வளோ பெரிய சித்திரவதை இல்லை? ஒரு பாயிண்ட்ல இந்த தேஜாவு ஃபீலிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது, நாள் கணக்கில் இருக்குது. ஸோ ஒரு நாள் முடிச்சுட்டு அவன் அடுத்த நாளை ஸ்டார்ட் பண்ணானா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவே அவன் வாழ்கிற மாதிரி ஃபீல் வருது. கிட்டத்தட்ட அவனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டைம் லூப்புக்குள்ளே அவன் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கொடுமை தாங்க முடியாமல் ஃபைனலாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த பையனை எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, MRI, பிரெயின் ஸ்கேன், ஃபுல் பாடி செக்அப்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து வர ரிப்போர்ட்ஸை பார்த்தா டாக்டர்ஸ்க்கு பெரிய ஷாக். ஏன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்துட்டு இந்த பையனை மாத கணக்கில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இந்த பையனுக்கு இருந்த ஓவர் ஆன்சைட்டி பிரச்சனையினால வந்திருக்க ஒரு ரேர் மெடிக்கல் கண்டிஷன் தான் இது. இது பேர் சைக்கோஜெனிக் தேஜாவு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிரெயினில் 2 ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி. நமக்கு கரண்ட் மொமெண்ட்டில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு தான் போகும். அங்கே ப்ராசஸ் ஆகிட்டு தான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை சமைக்கிறீங்க, இல்லை நான் இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா இது ஃபஸ்ட்டு என்னோட ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு தான் போகும். அங்கே ப்ராசஸ் ஆகிட்டு தான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். வேறஸ் இந்த லாங் டேர்ம் மெமரியில் என்ன இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம மனசில் பதிஞ்சு போன விஷயம்லாம் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். பட் ஒரு சில மொமெண்ட்ஸில் கரண்ட்டில் நடக்கிற விஷயம் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். இந்த கிளிச்சை தான் தேஜாவுன்னு சொல்லுவாங்க. நமக்குலாம் இந்த ஃபீலிங் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் தான் இருக்கும், அதனால நம்மளால இதை கிராஸ் பண்ணி போயிட முடியும். பட் இந்த பையன் கேஸில் இது பெர்மனண்ட்டாக இருக்குது. அவனுக்கு நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக லாங் டேர்ம் மெமரிக்கு போகுது. அதனால அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவன் மனசில் பதிஞ்ச மொமெண்ட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. கேட்குறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம், பட் ஒரு மனுஷன் இதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில், ஏன் வருஷ கணக்கில் அவன் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மொமெண்ட்ஸை மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் லைஃப்பில் எதுவுமே புதுசாக நடக்கலை. அட்லீஸ்ட் அப்படின்னு அவனோட பிரெயின் அதை நம்பியிருக்கு. 2014 டாக்டர்ஸ் இதை பற்றின ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய அஃபிஷியல் மெடிக்கல் வெப்சைட்ஸில் உங்களால் பார்க்க முடியும். இது மாதிரி உங்களுக்கு நடந்த வியர்டான தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ரேஞ்சான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Karthik. See you in next video. Take care and bye-bye.